நம்ம ஊர் பருப்பு கடையிலேயே ரொம்ப ஆரோக்கியமான பருப்பு அப்படின்னா இந்த பச்சை பயிர் தான் டாப்பு. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கடையில் ஒரு டயட் ரெசிபி. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு லோகன் ஈஸி குக்ஸ் சேனல். நமக்கு சோறு தான் உலகம், நோ மேட்டர் வேர் யூ ஆர். நாம ரொம்ப ஆரோக்கியமான சுலபமான பச்சை பயிர் கடையல் ரெசிபி பார்க்க போறோம். நீங்க சமையல்ல பிகினர் அப்படின்னா இந்த மெத்தட் உங்களுக்கானது. இந்த பச்சை பயிர்ல அதிகமான நார்ச்சத்தும் புரதமும் இருக்கு. இந்த சிம்பிள் மெத்தடில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இந்த ஈஸி மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யாமல் இருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லை, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ எண்டில் ஒரு கிச்சன் டிப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களோட இன்ஸ்டன்ட் குக்கிங் ரெசிபி தெரிஞ்சுக்க மறக்காமல் லோகன் ஈஸி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு பருப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கை விரல் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச் அளவுக்கு தண்ணீர் இருக்கும். இது நான் என்னோட முருங்கைக்கீரை பருப்பு கடையல் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். இது கூட ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. குக்கர் மூடி போட்டு ஒரு 4 to 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 10 to சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குக்கர் விசில் ஆறினதுக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். பாருங்க, பருப்புக்கும் தண்ணிக்கும் கரெக்டாக இருக்கு. இதை மத்து வச்சு கரையணும் அப்படின்னு இல்லை, பருப்பு நல்லா மைய வெந்திருக்கு. அதனால குழம்பு கரண்டிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா போதும், அதுவே நமக்கு கடைஞ்ச மாதிரி ஆயிடும். நீங்க சமைக்க உப்பு தண்ணி யூஸ் பண்றீங்க அப்படின்னா 2 விசில் கூட நீங்க சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பருப்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சூடு பண்ணி கடுகு, உளுந்தம்பருப்பு, பச்சைக்கடலை பருப்பு போட்டு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் நீங்கள் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விடுங்க. நான் மிளகு பருப்பு கூட சேர்த்து வேக வச்சிருக்கிறதுனால வரமிளகாய் இதில் 1 தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரொம்ப காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப 2 இல்லைன்னா 3 வரமிளகாய் விதை நீக்கிட்டு கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வணங்கியதும் வேக வச்ச பருப்பை சேர்த்து தேவையான அளவு உப்பும் தேவைப்பட்டா தண்ணியும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணும். அவ்வளோதான். கொத்தமல்லி தழை இருந்தால் தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்ப சுவையான பச்சைப்பயிர் கடையல் ரெடி. இந்த கடையல் சுட சுட சாதத்து கூட நெய் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் வேணும்னாலும் வச்சுக்கலாம், வேறு என்ன பொரியல் வேணும்னாலும் வச்சுக்கலாம். அப்பளம், வடகம் இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு கூட ரொம்ப செட் ஆகும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பச்சைப்பயிர் கடையில் 1 கப் எடுத்து 2 இட்லி அல்லது 1 தோசை கூட சாப்பிடலாம். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னைக்கான கிச்சன் டிப்ல நம்ம பார்க்க போகிறது ரெட் பீன்ஸ், கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவோம், இல்லை ராஜ்மா, மொச்சப்பயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயிரை நம்ம தனியாக வேக வச்சு கொடுத்தாலும், வேற கிரேவி மாதிரி ஏதாவது குழம்பு வச்சு கொடுத்தாலும் நம்ம வீட்டில் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மொச்சப்பயிரில் அதிக அளவு நார்ச்சத்தும் புரதமும் இருக்கு. 100 கிராம் பயிரில் 13 கிராம் அளவுக்கு புரோட்டீன் இருக்கு. அதனால இந்த மொச்சப்பயிரை நம்ம எப்படி மாவு அரைக்கும் போது அதில் சேர்த்து அரைக்கலாம், அது அப்படிங்கிறதான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம இட்லி அரிசி 5 கப்புக்கு 1 கப்பு உளுந்து ஊற வைப்போம். நான் 5 கப்பு அரிசி ஊற வைக்கும் போதே 1 கப்பு இந்த ராஜ்மாவையும் தனியாக ஊற வச்சுவேன். அது கூட தனியாக 3 to 4 ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுவேன். இது ஒரு 5 to 6 மணி நேரம் ஊறணும். ஏன்னா அந்த பயிர் அப்போதான் தோல் உரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எங்கள் அம்மா சொன்ன ஒரு டிப் இது. எப்பயும் மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 நிமிஷம் தான் உளுந்து ஊற வைக்கணும். அப்படி ஊற வைக்கும்போது நமக்கு மாவு நல்லா பொது பொதுன்னு வரும், இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால நான் எப்பயும் உளுந்து ஊற வச்சுட்டு இந்த ராஜ்மா மேலே இருக்கிற தோலை எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துடுவேன். இப்போ உளுந்து ஆட்டுறதுக்கு முன்னாடி இந்த பயிரை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் பயிர் அரைப்பட்டதும் அதுலேயே வெந்தயமும் உளுந்தும் சேர்த்து ஒரு 40 to 45 நிமிஷம் ஆட்டினா போதும். அரிசியும் அரைச்சு இந்த மாவு எல்லாத்தையும் ஒரு 1/4 ஸ்பூன் சோடா உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து புளிக்க வைக்கணும். அவ்வளோதான். பாருங்க, நான் இப்போ இந்த மாவை வச்சு இட்லி செஞ்சதில் காமிக்கிறேன். இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க,
மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட இன்ஸ்டன்ட் ரெசிபி தெரிஞ்சுக்க நம்ம லோகன் ஈஸி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்திக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லதையே சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபியோட சந்திப்போம்.